It's such a great pleasure and honor to be in midst of all of you. உங்கள் மத்தியில் இருப்பதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் அதை நான் ஒரு கௌரவமாக கருதுகிறேன். It is such a pleasure to see you all this night. இந்த இரவிலே உங்களை பார்ப்பதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. And when I came in for worship and I saw all of you and I felt really happy. நான் இங்கே ஆராதனைக்கு கடந்து வந்த பொழுது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. I don't know why, but when I see your faces, I see you smiling towards us and not giving us the judgy looks. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் சிரித்த விதம், அதாவது ஜட்ஜ் பண்ணாமல் யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் நீ சிரித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. So thank you so much for welcoming us. எங்களை நீங்கள் வரவேற்றதற்காக உங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Before I introduce myself and go into this, நான் என்னை அறிமுகப்படுத்தி இதற்குள்ளாய் போவதற்கு முன்பதாக I want to share a little thing when I hear someone tell me about all night prayers. எனக்கு ஒரு சில விஷயங்கள் நினைவுக்கு வருது. ஆல் நைட் ப்ரேயரை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நினைவுக்கு வருகிறது. I'm going to ask sorry to my mom and dad for saying this. நான் இதை சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். But when we usually think about all night prayers, we think about skipping sleep. நம்ம ஆல் நைட் ப்ரேயரை குறித்து நினைக்கும் பொழுது நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நம்முடைய தூக்கத்தை தான் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். That is when our brain reminds us to sleep at 8:30 sharp. அந்த டைமு தான் ஆன்லைன் ப்ரேயருக்கு வர டைமு தான் நம்மளுடைய பிரெயின் சொல்லும் 8:30க்கெல்லாம் தூங்கிடணும். Or else we'll be scrolling our mobile till 3 a.m. in the morning. இல்லைன்னா நம்ம 3 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். But you know what I remember when I hear all night prayers? ஆனால் நான் ஆன்லைன் ப்ரேயரை பற்றி கேள்விப்படும் போது நான் எதை குறித்து நினைப்பேன் தெரியுமா? So years ago my mom and dad got married. 22 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய அம்மா அப்பா திருமணம் ஆகும் பொழுது, so on December 5 evening they get married followed by reception. டிசம்பர் 5ஆம் தேதி 2003 வருடத்திலே எங்கள் அம்மா அப்பாவுக்கு திருமணம் நடக்கும் பொழுது நைட்டு my grandma was also into ministry, my mom's mom. எங்கள் அம்மாவுடைய அம்மாவும் ஊழியத்தில் இருந்தாங்க, என்னுடைய பாட்டியும் ஊழியத்தில் இருந்தாங்க. So as soon as their wedding ended, she took them with her to all night prayer on their first night. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனேயே என்னுடைய பாட்டி அவங்கள கொண்டு போனதே ஆல் நைட் ப்ரேயருக்கு தான். So whenever I hear someone say about all night prayer, I remember about my mom, my dad and my grandma. ஸோ அதனால் யாராவது ஆல் நைட் ப்ரேயர் பற்றி எங்கே சொன்னாலும் எனக்கு நினைவுக்கு வரதெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் பாட்டியும் தான். So to this devoted couple I was born and my brother. இந்த தியாகமான தம்பதிகளுக்கு தான் நானும் என்னுடைய தம்பியும் பிறந்தோம். I am Jerusha and my brother is Jabez. என்னுடைய பெயர் ஜெருஷா, என்னுடைய தம்பியின் பெயர் வந்து ஜேபஸ். And I'm 22 years and my brother is 20. எனக்கு 22 வயசு, என்னோட தம்பிக்கு 20 வயசு. So in morning when my dad asked me to speak some word, he did not ask me, he told me to. இன்னைக்கு காலையில் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், நீ வந்து இந்த மாதிரி மீட்டிங்கில் நீ பேசுறியான்னு கேட்கல, பேசணும்னு சொன்னார். Because according to brown parents, according to Indian parents, when we say something they'll give us this look. இந்திய பேரண்ட்ஸு, அதாவது இந்திய தம்பதிகளுக்கு நம்ம பிள்ளைங்களா பிறந்துட்டோன்னா அவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அவங்க பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. தப்பி தவறி கூட முடியாதுன்னு சொல்லிட முடியாது. நம்மளால ஓடவும் முடியாது, we can't hide from them, we have to say yes. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. But I thank God for giving me this opportunity to stand before you all. ஆனால் நான் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். There are so great wonderful preachers and servants of God here and I'm just a mere human standing in front of God. நிறைய ஆண்டவர் இங்கே நிறைய போதகர்கள் அவங்க மத்தியில் நான் ரொம்ப ஒரு சின்ன பொண்ணாக நான் நிற்கிறேன். And I thank God for this opportunity, for pastor and for my parents. இந்த தருணத்தை கொடுத்த போதகர்களுக்கும் ஆண்டவருக்கும் என்னுடைய தாய் தகப்பனுக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். So to begin with my life, I'm a missionary kid, I'm a pastor's kid. என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் தொடங்கும்போது சொல்லும் பொழுது நான் ஒரு மிஷனரி தம்பதிக்கு மகளாக பிறந்தேன். So whether you like it or not, you have to do it.
உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க செஞ்சு தான் ஆகணும். And when you are a pastor's kid or a missionary's kid, a lot of responsibility falls on you. நீங்க ஒரு போதகருடைய குழந்தையாகவோ இல்ல ஒரு மிஷனரி குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்து பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். But when I was younger, my parents were not with me. They left me and my brother with my grandparents, and they went back to Andaman. நானும் என்னுடைய தம்பி வளர்ந்து வர நேரத்துல எங்க தாய் தகப்பன் என் கூட இல்ல. எங்க ரெண்டு பேரையும் எங்க தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு அவங்க மறுபடியும் அந்தமானுக்கு போயிட்டாங்க. Disclaimer, I'm not trying to scare you all off. இப்பவே நான் சொல்லிடுறேன், பொறுப்பு துறப்பு. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை. But this is something that I wanted to share this night with all of you. ஆனா இந்த இரவு நேரத்துல நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். Because even as mom said and the prayer was led, being a pastor and being a pastor's children is not easy. இந்த ப்ரேயர் தொடங்கும் போதும் எங்கள் அம்மா சொன்னது போல் ஒரு மிஷினரிக்கு இல்லை ஒரு பாஸ்டருக்கோ பிள்ளைகளாக இருப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. Because when your parents do ministry, they come into ministry. But when you are born into a pastor's family, you directly come into it. ஒரு இப்போ அம்மா அப்பா வந்து ஊழியத்திற்குள்ளே அங்கே வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த நாம ஊழியத்திலே தான் இருப்போம். No one asks for a permission, but we come directly to it. நம்ம கிட்ட யாருமே நீங்க ஊழியத்துக்கு வரீங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா ஊழியத்திற்குள்ள நம்மள கொண்டு வந்துருவாங்க. So our life in Andaman was both good and it was more of a testing period for all of us. நாங்க எங்களுடைய அந்தமானுடைய வாழ்க்கை வந்து எங்களுக்கு வந்து நல்லா இருந்தாலும் அது ரொம்ப ஒரு டெஸ்டிங் டைமாக இருந்துச்சு. As my mom shared her testimony, it is a 12 years of their life living into a 15 minutes testimony. எங்க அம்மா எங்களுடைய சாட்சியை பகிர்ந்துக்கும் போது 12 வருட அந்த ஊழிய சாட்சியை ஒரு 15 நிமிஷத்துல அவங்க சொன்னாங்க. And every time I hear them tell their testimony, I sit there and I listen like I'm someone new listening to it again. என்னுடைய அம்மா ஒவ்வொரு முறையும் அவங்க ஒரு இடத்துல சாட்சியை சொல்லும் பொழுதும் நான் ஒவ்வொரு முறையும் புதுசா கேட்பதை போல தான் உட்கார்ந்து நான் கேட்பேன். Because when I was in school, we had a teacher from Germany. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஜெர்மன்ல இருந்து ஒரு டீச்சர் இருந்தாங்க. And then my dad went to Andaman first with the other pastors. என்னுடைய அப்பா வந்து ஒரு முறை அந்தமானுக்கு சில ஊழியரோட போயிருக்கும் பொழுது so every time the flight flies by us, I will pray like God take us to Germany and to Andaman. அப்போ நான் எப்போ ஃப்ளைட்டை பார்த்தாலும் நான் கேட்பேன், ஆண்டவரே என்னை ஜெர்மனுக்கும் என்னை அண்டமானுக்கும் கொண்டு போங்க. Little did I know that he's going to make us stay there forever. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் இதை வந்து ஆண்டவர் வந்து செய்ய போறாரு. Little did I know that he is going to make us stay there forever. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியும் எப்படியோ ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே தான் ஃபுல்லாக எங்களை போட்டுருவாருன்னு தெரியும். When I asked to go as a tourist. ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட டூரிஸ்டாக போகணுன்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். Because when I went to Andaman for the first week with my parents, I felt really happy. I wanted to tell my cousins like, hey, I'm living in Andaman, my friends are living in Andaman. நான் முதல் முறையாக என்னுடைய அம்மா அப்பா கூட அண்டமான் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் ரிட்டர்ன் வந்து எங்கள் வீட்டில் இருக்க என்னுடைய கசின் கிட்ட எல்லாம் என் கூட பிறந்தவங்க கிட்ட என்னுடைய சித்தப்பா பசங்க எல்லாம் நான் சொல்லணும், நான் அண்டமான் போயிட்டு வந்தேன், நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன், நான் சொல்லணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். And the next week God says, enough and now you start. ஆண்டவர் சொன்னாரு, நீ சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும், ஸ்டார்ட் பண்ணு. Because in Andaman we get earthquakes every day. ஏன்னா அந்தமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நிலநடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். And living in Andaman was not easy for any of us. அந்தமான் நிக்கோபார் தீவுல வாழ்றது ஒருத்தருக்கு கூட அது வந்து சந்தோஷமான விஷயம் கிடையாது, வாழவும் முடியாது. As my mom told, when we were living here in Chennai, we were living to the fullest. ஏன்னா எங்கள் அம்மா சொன்னது போல் நான் இங்கே சென்னையில் நான் வாழும்போது எங்களுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். We had everything and our parents, even if our parents said no, our grandparents would get it for us. ஏன்னா நான் இங்கே இருக்கும்போது எனக்கு எல்லாமே கிடைச்சிது. ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னால் கூட எங்கள் தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்துருவாங்க. And after going to Andaman itself an island, but we were inside an island as an island. நாங்கள் அந்தமான் நிக்கோபாருக்குள்ளே போகும்பொழுது அந்தமான் நிக்கோபார் தீவே ஒரு தீவு, ஆனால் அந்த தீவுக்குள்ளேயே நாங்கள் ஒரு தீவுக்குள்ளே தான் வாழ்ந்தோம். It is just 4 of us, just me, my brother, my mom and my dad. ஏன்னா அங்கே நாங்கள் 4 பேர் தான், நானே எங்கள் அப்பா அம்மா என் தம்பி. You can't go out and make friends because they all speak Hindi.
நீங்க வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க முடியுது, ஏன்னா அவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறவங்க. And you are too adamant in school to learn Hindi, so you don't know Hindi. ஏன்னா நாங்க போய் ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், ஹிந்தி கத்துக்க மாட்டோம், அதனால ஹிந்தி தெரியாது. And God mended us and broken us in every way possible. ஆனா ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலயும் ஆண்டவர் எங்களை உடைக்க ஆரம்பித்தார். The first time that I attended a all night prayer was when I was 2-month old baby, my mom said. நான் ஃபர்ஸ்ட் ஆல் நைட் பிரேயர் அட்டெண்ட் பண்ணது நான் 2 மாச குழந்தையாக இருக்கும் பொழுது. And fast forward to 2019, I was studying 9th standard. 2019க்கு சொல்லும்போது நான் அப்ப 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். I was having friends, family. I was such a good girl. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, குடும்பம் இருந்துச்சு, நான் ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தேன். And then on 2019, God spoke to my parents saying that they should stop us from school. ஆனா 2019ல ஆண்டவர் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசினாரு, என்ன ஸ்கூலை விட்டு நிறுத்தணும்னு சொல்லி பேசினாரு. That time I was about to go to 10th and my brother was about to go to 9th. அந்த டைம் நான் 10th போணும், என் தம்பி 9th போணும். And when my parents prayed for us and they said that we are going to quit you from school, you're going to do homeschooling. அப்போ எங்க அம்மா அப்பா என்கிட்ட சொன்னாங்க, உங்களை ஸ்கூல்ல இருந்து நான் ஸ்டாப் பண்ண போறேன், உங்களை ஹோம் ஸ்கூலிங் போட போறேன்னு சொன்னாங்க. At first I was really happy because I did not have to wake up at 4 a.m. in the morning for school. அப்போ எனக்கு அதை கேட்டது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா 4 மணிக்கு ஏஞ்சிக்குவேன் நான், பாருங்க நல்லா தூங்கலாம் இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I slept till 12 in the afternoon. I did everything I wanted to do. நான் மதியானம் 12 மணி வரைக்கும் தூங்குவேன், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே நான் செஞ்சேன். And then again after God came. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். He said, I gave you enough time, you enjoyed, now you come back to me. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நிறைய நேரம் கொடுத்துட்டு நீ ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இப்ப மறுபடியும் என்கிட்ட வா. And then we go to Andaman. அப்புறம் மறுபடியும் நாங்க அண்டமான் போனோம். After my schooling stopped, after me and my brother's schooling stopped, all of our connections got stopped. Friends, no family, it's just again 4 of us. அப்படி நாங்க ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டு மறுபடியும் அந்தமான் போகும்போது மறுபடியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, குடும்பம் இல்லை, யாருமே இல்லை, மறுபடியும் நாங்கள் 4 பேர் மட்டும்தான். And then I used to pray in Andaman all day asking God, like I was happy for the first 1 week without living without school. எனக்கு அங்கே போன 1 வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் எனக்கு மறுபடியும் இந்த 1 வாரம் கழிச்சு எனக்கு மறுபடியும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. I started feeling alone. I started feeling isolated. நான் தனிமையை உணர ஆரம்பிச்சேன். நான் அப்படியே எதையும் ஒதுக்கப்பட்டது போல எனக்கு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. Because Andaman as a tourist you enjoy a lot, but as someone who lives in there it is very depressing. அந்தமான்ல ஒரு டூரிஸ்டா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஆனா நீங்க அங்க வாழணும்னு நினைக்கும் போது அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுலயும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. So if anything that I learned in all 22 years of my life is in this 5 years. என்னுடைய வாழ்க்கையில் 22 வருஷத்துல நான் அந்த 5 வருடத்தை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். Because I see my parents struggling every day to put a food on our table and to lead us into ministry. என்னுடைய அம்மா அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடை கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஊழியத்தில் போக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத அந்த 5 வருடத்துல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். Because when we were born, God told my parents that you are not their parents but you are just their guardians. ஏன்னா நானும் என் தம்பியும் பிறக்கும் பொழுது ஆண்டவர் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசினாங்க, நீங்க 2 பேரும் அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, நீங்க 2 பேரும் அவங்களுக்கு வெறும் கார்டியன் மட்டும்தான். So whenever I go and stand in front of my parents asking for something, they said go ask God. அப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் ஏதாச்சும் கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, போய் ஆண்டவர்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத. I got really frustrated. எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப கோவம் வரும். I used to go inside the room, lock every day. I used to pray, I used to cry, I used to ask why God, why God. அப்போ நான் ஒவ்வொரு முறை அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா சொல்லும்போது நான் போய் கதவை பூட்டிக்கிட்டு நான் விழுந்து அழுவேன், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். I went into severe depression. I had panic attacks. I had all the problems anyone could possibly have.
எனக்கு அந்த நேரத்தில் நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள மன அழுத்தத்தில் போக ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய ரொம்ப நிறைய விதமான ஒரு மென்டல் டிப்ரெஷன், நிறைய விதமான சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டேன். This was about both me and my brother. And one day when I was locked inside a room and I reached to the end point. இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் என் தம்பிக்கும் இப்படி தான். நாங்கள் உள்ள ரூமில் கதவை பூட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட மன அழுத்தங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம். அது ஒரு முறை ரொம்ப ஒரு சிவியரான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். And like how Jacob wrestled against God, I was like, இன்னைக்கு ஒரு கை பார்த்தே ஆகணும். எப்படி யாக்கோபு சொல்வார்ல, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் விடவே மாட்டேன், எப்படி யாக்கோபு போராடினாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே இன்னைக்கு உங்களை ஒரு கை பார்க்காம விட மாட்டோம்னு நானும் என் தம்பியும் போராட ஆரம்பிச்சோம். I felt like I locked God in my room and asking, like shaking him, asking why. நான் வந்து ஆண்டவரை என் அறைக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அவரை பிடிச்சி உலுக்கி ஏன்னு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. I cried till I feel my brain paining. நான் அழுக ஆரம்பிச்சேன். நான் அழுது எனக்கு எப்படின்னா என்னுடைய மூளையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவு நான் அழ ஆரம்பிச்சேன். And then when I was crying and I was slightly feeling sleepy. நான் அழுது எனக்கு அந்த நேரத்தில் அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. That is when God really broke me, and that was a point where I felt like, okay, this is the time where God calls me to his ministry. அந்த நேரத்தில் தான் நான் ரொம்ப உடைக்கப்பட்டு இருக்கும்பொழுது தான் அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. ஓகே, இந்த நேரம் தான் என்னை ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கிற நேரம்னு நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். I was reading my Bible and God spoke to me, Jerusha. நான் என்னுடைய வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன ஜெருஷான்னு சொல்லி கூப்பிட்டாரு. He spoke to me saying that everyone comes to me for a blessing. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, எல்லாருமே என்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக தான் வராங்க. They want something or the other thing from me, but they do not ask what I want from them. எல்லாருமே என்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தேவைக்காக தான் என்கிட்ட வராங்க. ஆனா ஒரு நாளும் யாரும் எனக்கு என்ன தேவைன்னு யாரும் கேட்டதே கிடையாது. Only if people came to me to talk to me instead of asking for a blessing or for something in return. ஜனங்க என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு வராம என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே வரல. அப்படி வரணும்னு நான் விரும்புறேன். And then I felt really guilty for disturbing that man. அப்ப எனக்கு ஐயோ இந்த ஆளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சு. And then I again started crying, asking sorry to God. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவர்கிட்ட சாரி கேட்க ஆரம்பிச்சேன். And then that is the point where God spoke to me. I want you to do what I want you to do. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு, எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன வேணுமோ அதை நீ செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். So this years of waiting period, our schools were stopped and we were not able to even continue our homeschooling. நான் ஸ்கூல் படிக்கிறதை நிறுத்திட்டு அந்த பீரியட் 5 வருஷத்துல என்னால் ஹோம் ஸ்கூலிங்கில் சேர்த்து அதை கூட என்னால் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. And I eventually at a point I stopped asking questions to God. ஒரு நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறது கூட விட்டுட்டேன். Because at that time God asked me to ask him what he wants from me. அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சார், எனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். Because he is an everlasting God, he is an almighty God. Amen. Amen. ஆண்டவர் வந்து சர்வவல்ல தேவன். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். He has thousands and thousands and thousands of angels praising him holy all day night. ஆயிரக்கணக்கான தூதர்கள் இரவும் பகலும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. But God comes down to a mere human. ஆனா ஆண்டவர் தான் மேலிருந்து கீழே இறங்கி ஒன்றுக்கு உதவாத மனிதர்களை தேடி அவர் வந்தார். He asked, whom shall I send and who will go for me? ஆண்டவர் மனிதர்கிட்ட இறங்கி வந்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? Because in Psalms we read the people offer bulls, the people offer animals as a sacrifice. நம்ம சங்கீதத்துல பார்க்கிறோம், ஜனங்கள் அவருக்கு பலியாக ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தினார்கள். And God was seeing and he got frustrated at a point and he said, if I wanted to have bulls as a sacrifice, I could have had them myself because I made them.
ஆண்டவர் ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல ஆண்டவர் அதை பார்த்து பார்த்து அவரே சோர்ந்து போய் நீங்க இவ்வளோ ஆடு மாடுகளை செலுத்துங்களே இதுதான் எனக்கு தேவைன்னு சொன்னா அதை நானே பலியிட்டுக்க மாட்டேனா அவங்களை உருவாக்குனதே நான் தானேன்னு கேட்க I ஆரம்பிச்சேன். want you as a sacrifice. I want you for me, not any other animals, but I want you for me. ஆண்டவர் நீங்க தான் மனிதர்கள் தான் எனக்கு நீங்க தான் எனக்கு ஏற்ற பலி, எனக்கு ஆடோ மாடோ பலியாக வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார். And that is when I realized that, the cross before me and the world behind us. அப்பதான் நான் உணர ஆரம்பித்தேன், சிலுவை எனக்கு முன்னாகவும் உலகம் என் பின்னாகவும் இருப்பதை உணர ஆரம்பித்தேன். I sat at God's point. I sat at God's feet asking what He really wants me to do. அப்பொழுது நான் ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்ன வேணும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். Because every time you pray to God something, you don't get it as instant. ஏன்னா ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிற காரியம் நமக்கு உடனே கிடைக்காது. There is a waiting season for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு காத்திருப்பு காலம் ஒன்று உண்டு. So whenever this waiting season comes, my parents would always like to talk about Joseph. ஒவ்வொரு முறை இப்படி ஒரு காத்திருப்பு காலம் வரும் பொழுதெல்லாம் எங்க அம்மா அப்பா எங்க கிட்ட யோசேப்பை குறித்து தான் பேசுவாங்க. Joseph was a wealthy guy, loved by his dad and mom. யோசேப்பு அவங்களுடைய குடும்பத்தாரால் அவங்க அம்மா அப்பாவை நேசிக்கப்பட்ட ஒரு மகன். But betrayed by his own brothers. ஆனா சொந்த சகோதரராக அவர் புறக்கணிக்கப்பட்டார், ஏமாற்றப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். Taken to Egypt as a slave. எகிப்திற்கு அவர் அடிமையாக கொண்டு போகப்பட்டார். And then the reason why I really like Joseph as a role model is because we live and we experience everything that he did. எனக்கு ஏன் யோசேப்பை பிடிக்கும், ஏன் நான் அவர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நாங்களும் செஞ்சோம். அவர் என்னெல்லாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. Because the first thing Joseph did was trust in God. முதல்ல யோசேப்பு செய்தது ஆண்டவரை நம்பினார். And he did not whine or he did not complain. ஆண்டவர் கிட்ட ஒரு நாள் அவர் ஏன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. All of us we complain like there is something or the other with our parents or with anyone we get. நமக்கு யாரெல்லாம் கிடைக்குதோ அவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு வகையில கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். But God does not want your whining or complaining. He wants you to trust him fully. ஆனா ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்கறதையோ இல்ல கம்ப்ளைண்ட் பண்றதையோ விரும்பல, அவரை முழுமையாய் நாம் நம்பணும்னு விரும்புறார். As Pastor Uncle said that there is a lot of people here who want to do ministry, who wants to become a missionary, and you're all on training. இங்க பாஸ்டர் சொல்லிட்டு இங்க நிறைய பேருக்கு மிஷனரிகளாக போகணும்னு ஆசை இருக்குது, ஊழியம் செய்யணும் ஆசை இருக்குது, அதே போல் நானும் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாஸ்டர் அங்கிள் சொன்னார். And I felt even more scared to come here and talk with all of you. அதனால எனக்கு உங்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கு கூட எனக்கு பயமாக இருந்துச்சு. But as I said before, I'm not trying to scare any of you. நான் முன்னாடியே சொன்னது போல உங்களை யாரும் நான் பயமுறுத்த விரும்பல. I just wanted to share a few words. What do we do on waiting season? நான் அதாவது காத்திருப்பு காலத்துல நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்ன்ற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். My first sermon that I preached was about the wandering sheep. நான் முதல் முறையாக பிரசங்கம் பண்ண பொழுது நான் பண்ண ஒன்று அலைந்து திரிந்த ஆடு, காணாமற் போன ஆடு. I forgot now, but I remember a little bit of it. அதை நான் மறந்துட்டேன், ஆனால் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கு. So that one sheep wandered away, but people say that God left the 99 to search for the one. நம்ம காணாம போன ஆடை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த ஒரு ஆட்டுக்காக 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனார்னு சொல்லுவாங்க. But the truth is God did not leave the 99. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் 99 ஆடை விட்டுட்டு போல. He trusted the 99 sheep enough to keep them there still and to go and search for the one that wandered away. ஆண்டவர் அந்த 99 ஆடை நம்பி விட்டுட்டு அவங்க இங்க தான் இருப்பாங்க, எனக்காக தான் அவங்க காத்திருப்பாங்க நம்பி அதை விட்டுட்டு ஆண்டவர் போனார். And that is where your first test starts. அங்கதான் உங்களுடைய முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. Whether you are standing there still listening to God's word or you're wandering away like that one little sheep did.
அங்க ஆண்டவர் உங்களை விட்டுட்டு இருக்கும்போது நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா, அவரை விசுவாசிக்கிறீங்களா, அவரை நம்புறீங்களா, இல்ல ஓடி போன காணாம போன ஒரு ஆட்டை போல நீங்களும் எங்கேயாச்சும் ஓடி போறீங்களான்றது தான் அந்த நேரத்துல ஆண்டவர் பார்க்கிறார். Because at that time you don't listen, you don't hear your shepherd's voice, your master's voice, and you think that he left you completely. ஏன்னா அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல நமக்கு மேய்ப்பனுடைய சத்தம் கேட்காது, எந்த ஒரு சத்தமும் கேட்காது. அப்ப நம்ம நினைச்சுக்குவோம், ஐயோ நமக்கு யாருமே இல்லை, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நம்ம நினைச்சுக்குவோம். I'm telling all of this based on my own experience and the way I lived up to it. இதை நான் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவங்களும், நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எதை கற்றுக்கொண்டேன் அனுபவத்தின் அடிப்படையில் தான் நான் இதை சொல்லுகிறேன். Because randomly in the middle of the day I used to sit in the middle of the house, ஐயோ ஏசப்பா விட்டு போயிட்டீங்களா, I used to cry. ஏன்னா நான் அப்படியே எல்லாம் ஓவரால் அப்படியே பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி நான் நிறைய நேரங்கள் அழுது இருக்கிறேன். But every time when I do that, God reminds me of one verse. நான் இப்படியெல்லாம் அழும்பொழுது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் தான் ஞாபகப்படுத்துவார். In Isaiah, God says, I hid my face from you one split second, but my love for you is everlasting. ஆண்டவர் ஏசாயால சொல்வார், இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். Amen. Amen. So that is how probably the 99 sheep would have felt. They do not hear their master's voice. They do not know where they are. ஸோ அப்படிதான் அந்த 99 ஆடு நினைச்சிருக்கிறோம், எங்க என் மேய்ப்பன் எங்க போனா தெரியலையே, என்னை விட்டுட்டு போயிட்டாரே, காணாம போயிட்டாரேன்னு யோசிச்சிருக்கோம். And they don't even know if they have to stay there or they have to go. அவங்களுக்கு அந்த 99 ஆடுக்கும் அங்க நம்ம நிக்கணுமா இல்ல போகணுமா இல்ல என்ன பண்ணணும்னே தெரியாது. But if we take Zechariah's and Elizabeth's life, ஆனா நாம் வேதத்துல சகரியாவும் எலிசபெத்துடைய வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னா, Sarah and Abraham, சாரா ஆபிரகாம் இவருடைய வாழ்க்கை, they waited years and years and years just to conceive a child. இந்த ரெண்டு குடும்பமும் வருடக்கணக்காக ஒரு குழந்தைக்காக காத்திருந்தார்கள். But they were already promised that they would get a child. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, உங்களுக்கு ரெண்டு குடும்பத்துக்கும் குழந்தை பிறக்கும்னு சொல்லி. But then it feels like God is silent. ஆனாலும் அந்த இடத்துல சொல்லியும் ஏன் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறான்ற ஒரு கேள்வி அங்க இருந்தது. But you know what they did? They trusted in God. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்களா, அந்த இடத்துல அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். And as I said before, we do not need to whine or complain about what God is doing to us. நாங்க முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கும், நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கதோ இல்ல ஆண்டவரை கேள்வி கேட்கறதோ இருக்க கூடாது. Because you would remember what God did to Zechariah, he shut his mouth. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சகரியாக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சகரியா கேள்வி கேட்டாரு, அவரை ஊமையாக்கிட்டார் ஆண்டவர். If I asked God the same questions for next 1 week, he would have probably done that to me. ஒருவேளை நானும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டதுன்னா என் வாயை ஆண்டவர் ஊமையாக்கி இருப்பார். But thank God he enabled me to speak with all of you. பரவாயில்ல, நல்ல வேளை ஆண்டவருக்கு நன்றி, உங்க மத்தியில என்ன பேச வச்சிருக்கிறாரு. And in Revelation 2 verses 4, God says, but I have this complaint against you. வெளிப்படுத்து 2:4 ஆண்டு சொல்லுவாரு, உன்னிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்லுவாரு. He is not asking you to give a lot of things, your everything from you. He is not asking you to give all of those. ஆண்டவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும், எல்லாமே எனக்கு வேணும் ஆண்டு கேட்கவே இல்லை. Look at how simple God asks here in Revelation. He says, but I have this complaint against you. The complaint is you don't love me. இங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்கு. அந்த குறை என்னன்னு சொன்னா, நீ என்கிட்ட நீ அதிகமா என்ன நேசிக்கல, அதுதான் குறை. In your waiting season, you don't trust God, you wander away from his presence, you don't listen to what God actually has to say. அந்த காத்திருப்பு காலத்துல நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல வரார் நமக்கு தெரியல. You have a lot of discouragement from your families, from your friends and all of the people around you. நம்ம சுத்தி இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு டிஸ்கரேஜ்மென்ட் இருக்கும் நமக்கு. But God is asking one simple thing from you, is you to trust him. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற ஒரே ஒரு காரியம், எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் எல்லாம் என்ன, நீ விசுவாசிக்கணும். Because these days we get really busy. Even if we don't have anything to do, we really get busy. ஏன்னா நம்ம எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்போம். பிஸியாவே இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாட்டியுமே நம்ம பிஸியா தான் இருப்போம். Have we ever sat and asked God, what do you want from me, or a thank you to God?
நம்ம என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும், இல்ல ஆண்டவரே நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து Have you கேட்டிருக்கிறோமா? ever sat and said to God, God, I love you? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை லவ் பண்றேன்னு என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? But He does not ask for your status, for your name, for your money, or for anything. He asks just, thank you, I love you, I want you. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட நம்மளுடைய தகுதியோ நம்முடைய பணமோ நம்முடைய எதையுமே ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் கேட்கறதெல்லாம் உட்கார்ந்து என்னை தேங்க் பண்றியா, எனக்கு நன்றி சொல்றியா, என்னை நேசிக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. So, all in your waiting season, I just wanted to share this one word that I experienced in my own life is when you're waiting on God, don't get discouraged. என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது இது ஒண்ணுதான். காத்திருப்பு காலத்துல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது, மனம் நொந்து போகக்கூடாது. Because we are all expecting something or the other thing from God. We are expecting from a job, a promotion, or for anything. நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஆண்டுகிட்ட எதிர்பார்ப்போம். ஒன்று நமக்கு நல்ல ஒரு படிப்போ நல்ல ஒரு வேலையோ ஏதாச்சும் ஒன்று நம்ம ஆண்டுகிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். So in your waiting season, don't whine or don't complain like Zechariah did. காத்திருப்பு காலத்துல சகேரியா பண்ணது போல நாம கேள்வி கேட்கறதோ இல்ல முறுமுறுக்கிறதோ நாம செய்யக்கூடாது. And when you wait on God, there is this really good verse that I really like in Psalms. காத்திருப்பு காலத்துல எனக்கு ரொம்ப அந்த அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் சங்கீதத்துல இருக்குது. I would like to end it with this, but God says, take delight in the Lord and I will give you the desires of your heart. இத சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதத்துல ஆண்டு சொல்லுவாரு, என்னோட கர்த்தரத்துல மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். And when you take delight in the Lord, God becomes your desires as well. நாம் கர்த்தரத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி செய்வார். And when you take delight in the Lord and God becomes your desire, as God says in Matthew, seek first the kingdom of God and everything shall be added unto you. நாம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அவரே நமக்கு வாஞ்சியா மாறிடுவார், அவரே நம்மளுடைய ஆசையா மாறிடுவார். மத்தேயுல சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். Seek the kingdom of God and everything shall be added. ஓகே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்ற வசனம் மத்தேயுல. So when you wait upon God, Joseph did not specifically ask for that position. யோசேப்பு ஆண்டவர்கிட்ட எனக்கு அந்த பொசிஷன் தான் வேணும்னு கேட்கவே இல்லை. But he seeked the kingdom of God and he took God as his desire. God gave him that position. ஆனா அவன் ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவரை தேடும் பொழுது, அவரையே அவன் வாஞ்சியா இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பதவியை யோசேப்பு கொடுத்தார். And he will give you everything that you desire and everything that you even forgot to ask in prayers. ஆண்டவர் நீங்கள் அப்படி அவரை தேடும் பொழுது நீங்க கேட்கறது எல்லாமே கொடுப்பார், நீங்க வாஞ்சிக்கிறது எல்லாமே கொடுப்பார். சில நேரங்களில் கேட்டு மறந்ததை கூட அவர் கொடுப்பார். I know this does not sound so big as everyone preaches, but this is from my personal experience that I wanted to share with you, all of you tonight. இது ரொம்ப ஒரு பெரிய பிரசங்கமா இருக்காது. நிறைய பேர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது போல அவ்வளோ பெரிய பிரசங்கமா இல்லாட்டியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டதை நான் அனுபவித்ததை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். Because the best thing you can do is wait on God. Do nothing. Sit simply and wait on God. நீங்க ஒரு பெரிய காரியம் செய்யறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது மட்டும்தான், அவரையே நீங்க வாஞ்சிக்கிறது மட்டும்தான் நீங்க அவருக்கு செய்யற ஒரு பெரிய காரியமா இருக்க முடியும். So everyone who is coming up for ministry, surrendering themselves for ministry or for whatever you are praying for tonight. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுக்கலாம், நீங்க ஊழியத்துக்காக வரலாம், உங்களுடைய ஜெபம் எதுவா வேணா இருக்கலாம். God says in the Bible that time it will delay but it will surely come. வேதத்துல வசனம் இருக்குது, நீங்க அது காத்திருந்தாலும் அது தாமதித்தாலும் அது குறித்த நேரத்துல வரும்னு ஆண்டவர் சொல்றார். So I want to put this word of encouragement in all of you. If you are discouraged today and if you are praying for something, even if it delays, God will give it to you. நான் இந்த உற்சாகமான வார்த்தையில் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் அது நேரம் தாமதித்தாலும் உங்களுக்கு கர்த்தர் அதை கொடுப்பார். And more than you expected. Amen. 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 And I would like to close this off with a prayer, a short prayer.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் சுவாமி அப்பா இங்கே கேதராக இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களோட விசேஷத்தை கரம் இருக்கட்டும் அப்பா. எதற்காகலாம் இன்றைக்கு அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, அவங்களோட ஜெபத்திற்கு கத்த நீங்கள் பதில் கொடுத்து ஆம் என்றும் கொடுத்து அப்பா அது டிலே ஆனாலும் பட் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கத்த நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க சுவாமி. Lord, when they are on the waiting season, Lord, I pray that you will encourage them, you will be with them, and that they will know and stand still and they will know that you are God, Lord. Thank you for giving this opportunity. இங்கே இருக்கிற எல்லாரையுமே கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.